யாக்கோபும் அவருடைய சகோதரரும். பின்பு அவன் சகோதரர் சீகேமிலே தங்கள் தகப்பனுடைய ஆடுகளை மேய்க்கப் போனார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர் சீகேமிலே ஆடுகளை மேய்க்கிறார்கள் அல்லவா? உன்னை அவர்களிடத்துக்கு அனுப்பப் போகிறேன், வா என்றான். அவன், இதோ போகிறேன் என்றான். அப்பொழுது அவன், நீ போய் உன் சகோதரருடைய சேமம் எப்படி என்றும் ஆடுகள் எப்படி இருக்கிறது என்றும் பார்த்து எனக்கு மறு செய்தி கொண்டு வா என்று அவனுக்கு சொல்லி எபிரோன் பள்ளத்தாக்கிலே இருந்து அவனை அனுப்பினான். அந்தபடியே அவன் சீகேமுக்கு போனான். அப்பொழுது ஒரு மனிதன் அவன் வெளியிலே வழிதப்பி திரிகிறதைக் கண்டு, என்ன தேடுகிறாய் என்று அவனை கேட்டான். அதற்கு அவன், என் சகோதரரை தேடுகிறேன், அவர்கள் எங்கே ஆடு மேய்க்கிறார்கள் சொல்லும் என்றான். அந்த மனிதன், அவர்கள் இவ்விடத்திலிருந்து போய்விட்டார்கள், தோத்தானுக்கு போவோம் என்று அவர்கள் சொல்ல கேட்டேன் என்றான். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை தொடர்ந்து போய் அவர்களை தோத்தானிலே கண்டுபிடித்தான். அவர்கள் அவனை தூரத்திலே வர கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதி யோசனை பண்ணி ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான், நாம் அவனை கொன்று இந்த குழிகள் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம், வாருங்கள், அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். ரூபன் அதை கேட்டு அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்து அவனை அவன் தகப்பனிடத்துக்கு திரும்பவும் கொண்டு போக மனதுள்ளவனாய் அவர்களை நோக்கி, அவனை கொல்ல வேண்டாம், நீங்கள் இரத்தம் சிந்தலாகாது, நீங்கள் அவன் மேல் கை வையாமல் அவனை வனாந்திரத்திலுள்ள இந்த குழியிலே போட்டுவிடுங்கள் என்று சொல்லி இவ்விதமாய் ரூபன் அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்தான். யோசேப்பின் சகோதரர் சீகேமிலே தங்கள் தகப்பனுடைய ஆடுகளை மேய்க்கப் போகிறார்கள். யாக்கோபின் குடும்பத்தாருக்கு சீகேமியரின் தேசம் மிகவும் ஆபத்தான தேசம். சீகேம் தீனாளை தீட்டுப்படுத்தினதின் நிமித்தமாக சிமியோனும் லேவியும் ஏமோரின் பட்டணத்தின் மேல் பாய்ந்து அங்கே இருந்த ஆண் மக்கள் யாவரையும் கொன்று போட்டார்கள். அவர்களுடைய ஆடு மாடுகளையும் கொள்ளையிட்டார்கள். அவர்களுடைய ஸ்திரீகளையும் குழந்தைகளையும் சிறைப்பிடித்தார்கள். ஆதியாகமம் 34வது அதிகாரம். யாக்கோபின் குடும்பத்திற்கும் சீகேமியருக்கும் பழைய பகை இருக்கிறது. யாக்கோபு சீகேமியரோடு தங்கியிருக்க மனதில்லாமல் அந்த தேசத்திலிருந்து பெத்தேலுக்கு வந்திருக்கிறார். தேவனால் பயங்கரம் உண்டானதினால் சீகேமியர் யாக்கோபின் குமாரரை பின்தொடரவில்லை. இப்போது யாக்கோபின் குமாரர் சீகேமில் தங்கள் தகப்பனுடைய ஆடுகளை மேய்க்கப் போயிருக்கிறார்கள். யாக்கோபு தன் குமாரரை குறித்து கரிசனையோடு இருக்கிறார். அவர்கள் போயிருக்கிற ஊர் தங்களுக்கு பகைவராய் இருக்கிறவர்களுடைய ஊர். அவர்களுக்கு என்ன ஆயிற்று என்பதை யாக்கோபு அறிந்து கொள்ள விரும்புகிறார். அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர் சீகேமிலே ஆடுகளை மேய்க்கிறார்கள் அல்லவா? உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்பப் போகிறேன், வா என்று சொல்லுகிறார். யோசேப்பு இதே போகிறேன் என்று சொல்லுகிறார். யாக்கோபு இப்போது இருக்கிற எபிரோன் பள்ளத்தாக்கிலிருந்து சீகேம் வெகு தூரத்தில் இருக்கிறது. யோசேப்பு பல மைல்கள் பிரயாணம் பண்ணி தன்னுடைய சகோதரரை பார்க்க போக வேண்டும். யோசேப்பு தன் தகப்பனாருடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறார். அவர் யாக்கோபுக்கு மிகவும் பிரியமானவராக இருந்தாலும் தனக்கு கொடுக்கப்படும் வேலையை செய்வதற்கு உடனே கீழ்ப்படுகிறார். யாக்கோபு யோசேப்பை அதிகமாய் நேசித்தாலும் யோசேப்பு யாக்கோபுக்கு உண்மையுள்ள வேலைக்காரராய் இருக்கிறார். தன்னுடைய தகப்பனாருடைய கட்டளைக்கு யோசேப்பு உடனே கீழ்ப்படுகிறார். யோசேப்பின் சகோதரர் அவரோட பட்சமாய் பேசாமல் அவரை பகைக்கிறார்கள். அவர்கள் யோசேப்பின் மேல் பொறாமை கொள்கிறார்கள். ஆனாலும் யோசேப்பு அவர்கள் மீது அன்பாக இருக்கிறார். யாக்கோபு யோசேப்பை நோக்கி, நீ போய் உன் சகோதரருடைய சேமம் எப்படி என்றும் ஆடுகள் எப்படி இருக்கிறது என்றும் பார்த்து எனக்கு மறு செய்தி கொண்டு வா என்று அவர்களுக்கு சொல்லி எபிரோன் பள்ளத்தாக்கிலே இருந்து யோசேப்பை அனுப்புகிறார். யோசேப்பு அந்தப்படியே சீகேமுக்கு போகிறார். யாக்கோபு தன் குமாரருடைய சேமத்தில் அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். அந்த அக்கறை யோசேப்புக்கும் இருக்கிறது. தன் சகோதரர் தன்னை பகைக்கிறார்கள் என்பதற்காக யோசேப்பு அவர்களை பகைக்கவில்லை.
தன்னுடைய சகோதரருடைய சேமம் எப்படி என்பதை அறியும்படி யோசேப்பு எபிரோன் பள்ளத்தாக்கிலிருந்து சீகேமுக்கு புறப்பட்டு போகிறார். சீகேமியர்கள் தன்னுடைய குடும்பத்தாரை பழிவாங்கும் வண்ணமாக தன்னுடைய புத்திரரை அழித்து போட்டார்களா அல்லது அவர்கள் சேமமாக இருக்கிறார்களா என்பதை அறியும் ஆவல் யாக்கோபின் மனதில் இருக்கிறது. யாக்கோபின் புத்திரர் சீகேமியருக்கு தீங்கு செய்திருக்கிறார்கள். அவர்கள் பழைய பகையை மறந்து விட்டார்களா அல்லது அதை இன்னும் நினைவில் வைத்திருந்து தன்னுடைய குடும்பத்திற்கு விரோதமாக பகையோடு இருக்கிறார்களா என்பது யாக்கோபுக்கு தெரியவில்லை. யோசேப்பு தன்னுடைய தகப்பனாரின் கட்டளை பிரகாரம் எபிரோன் பள்ளத்தாக்கிலிருந்து சீகேமுக்கு போகிறார். தன்னுடைய சகோதரர் சீகேமிலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பது மாத்திரமே யோசேப்புக்கு தெரியும். ஆனால் அவர்கள் சீகேமிலே எந்த ஊரில் இருக்கிறார்கள் என்பது யோசேப்புக்கு தெரியாது. யோசேப்பு அவர்களை தேடி போகிறார். யோசேப்புக்கு பாதை தெரியவில்லை. அவர் வழிதப்பி திரிகிறார். அப்பொழுது ஒரு மனிதன் யோசேப்பு வெளியிலே வழிதப்பி திரிகிறதை கண்டு என்ன தேடுகிறாய் என்று யோசேப்பை கேட்கிறான். அதற்கு யோசேப்பு, என் சகோதரரை தேடுகிறேன், அவர்கள் எங்கே ஆடு மேய்க்கிறார்கள் சொல்லும் என்று சொல்லுகிறார். அந்த மனுஷனுக்கு யோசேப்பின் சகோதரரை பற்றி தெரிந்திருக்கிறது. கர்த்தருடைய தெய்வீக வழிநடத்துதலின் பிரகாரம் அந்த மனிதன் யோசேப்பை சந்திக்கிறான். யோசேப்போ பாதை தெரியாமல் வெளியிலே வழிதப்பி திரிகிறார். யோசேப்பை சரியான பாதையில் வழி நடத்துவதற்காக கர்த்தர் அந்த மனிதனை யோசேப்பினிடத்திற்கு அனுப்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் சில சமயங்களில் வழிதப்பி திரிகிறவர்கள் போல இருப்போம். நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்தில் எங்கே போக வேண்டும் என்பதும் எப்படி போக வேண்டும் என்பதும் நமக்கு தெரியாது. அப்போது கர்த்தர் தம்முடைய தெய்வீக ஆலோசனைகளை நமக்கு சொல்லுவார். அவர் நம்மை கரம் பிடித்து வழிநடத்துவார். அந்த மனிதன் யோசேப்பை நோக்கி, அவர்கள் இவ்விடத்திலிருந்து போய்விட்டார்கள், தோத்தானுக்கு போவோம் என்று அவர்கள் சொல்ல கேட்டேன் என்று சொல்லுகிறான். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை தொடர்ந்து போய் அவர்களை தோத்தானிலே கண்டுபிடிக்கிறார். தோத்தான் எகிப்துக்கு போகும் பெருவழி பாதையில் உள்ளது. கிழக்கிலிருந்து பயணம் செய்கிறவர்கள் இந்த ஊரின் வழியாக செல்லுவார்கள். யோசேப்பு தன் சகோதரரை தேடி கண்டுபிடித்து அவருடைய சேமம் எப்படி என்றும் ஆடுகள் எப்படி இருக்கிறது என்றும் பார்ப்பதற்கு வந்திருக்கிறார். ஆனால் யோசேப்பின் சகோதரர்களோ அவர் மீது இன்னும் கோபமாயும் பொறாமையாயும் இருக்கிறார்கள். யோசேப்பு தூரத்தில் வரும்போதே அவருடைய சகோதரர்கள் அவரை காண்கிறார்கள். யோசேப்பு தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவரை கொலை செய்யும்படி அவர்கள் சதி யோசனை பண்ணுகிறார்கள். யோசேப்பின் சகோதரர் நன்மைக்கு தீமை செய்கிறார்கள். யோசேப்புக்கு தன் சகோதரர் மேல் கோபமோ பொறாமையோ இல்லை. ஆனால் அவர்கள் யோசேப்பை கொலை செய்யும்படி சதி ஆலோசனை பண்ணுகிறார்கள். யோசேப்பின் சகோதரர் ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான், நாம் அவனை கொன்று இந்த குழிகள் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம், வாருங்கள், அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்று சொல்லுகிறார்கள். யோசேப்பின் பலவர்ண அங்கியை வைத்து யோசேப்பின் சகோதரர் அவரை அடையாளம் கண்டுகொள்கிறார்கள். சொப்பனக்காரன் என்னும் வார்த்தையில் 2 எபிரேய வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒன்று பாகால், மற்றொன்று கலோமே என்பதாகும். இதற்கு சொப்பனங்களுக்கு சொந்தக்காரன் என்று பொருள். யோசேப்பிடம் சொப்பனங்களும் சொப்பனங்களுக்கு அர்த்தம் கூறும் தெய்வீக வரமும் இருக்கிறது. யோசேப்பை போன்று தானியேலும் சொப்பனங்களுக்கு அர்த்தம் சொன்னார். யோசேப்பிற்கு எதிராக அவருடைய சகோதரர்கள் தீமையான காரியங்களை செய்வதற்கு சதி பண்ணுகிறார்கள். அவர்கள் யோசேப்பின் மீது மிகுந்த பொறாமையும் கோபமும் கொண்டிருக்கிறார்கள். யோசேப்பு சொப்பனங்களை பற்றி கூறியது அவர்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் பதிந்திருக்கிறது. பொறாமை, சுய இச்சை, பெருமை ஆகியவை துன்மார்க்கத்திற்கு வேறாக இருக்கிறது. யோசேப்பின் சகோதரருக்கு தங்களை பார்க்க வந்திருக்கும் தங்கள் சகோதரன் யோசேப்பை வரவேற்க வேண்டும் என்னும் எண்ணமில்லை. தங்களுடைய அன்பையும் பாசத்தையும் அவரோடு பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்னும் ஆர்வமும் இல்லை. அவர்கள் யோசேப்பை கொன்று போட வேண்டும் என்றும் தங்களுடைய கொலைப்பழியை மறைக்க வேண்டும் என்றும் யோசனை பண்ணுகிறார்கள். துன்மார்க்கருடைய யோசனை எப்போதும் மோசமானதாகவே இருக்கும். யோசேப்பின் சகோதரரில் ரூபன் எல்லோருக்கும் மூத்தவனாய் இருக்கிறான். யோசேப்பின் மீது கோபம் வரவேண்டுமென்றால் அந்த கோபம் ரூபனுக்குத்தான் அதிகமாய் வரவேண்டும். யாக்கோபின் புத்திரரில்
ரூபனே சிரேஷ்ட புத்திரன். ரூபன் தன் தந்தையின் மறுமனையாட்டியுடன் சயனித்து விபசாரம் பண்ணினான். தான் செய்த தவறுக்கு பிராயச்சித்தம் தேடுவதற்காகவும் தன் தந்தையிடம் ஏற்கனவே கெட்டுப்போன தன்னுடைய பெயரை மறுபடியும் நல்ல பெயராக மாற்றுவதற்காகவும் ரூபன் யோசேப்பை இந்த பிரச்சனையிலிருந்து விடுவிக்க முயற்சி செய்கிறான். ரூபன் தன்னால் முடிந்ததை செய்கிறான். ரூபன் யோசேப்பை தகப்பனிடத்திற்கு திரும்பவும் கொண்டு போக மனதுள்ளவனாக இருக்கிறான். ஆனால் அவன் சகோதரர்களோ ரூபனை பற்றி தெரிந்து கொண்டு ரூபனையும் ஏமாற்றி விடுகிறார்கள். ரூபன் யாக்கோபின் மூத்த சகோதரன். குடும்பத்தில் இவனுக்கு முக்கிய பொறுப்பு இருக்கிறது. தன் சகோதரர் தவறு செய்யும் போது மூத்த சகோதரன் அவர்களை கண்டித்து திருத்த வேண்டும். ரூபன் யோசேப்பை தன் சகோதரர் கையிலிருந்து உறுதியுடன் போராடி மீட்டிருக்க வேண்டும். ஆனால் ரூபன் இதில் எதையும் சரியாக செய்யவில்லை. யாக்கோபு தன் இறுதி காலத்தில் ரூபன் மீது பழி சுமத்துகிறார். யாக்கோபின் புத்திரர் யோசேப்பை கொலை செய்யும்படி சதி ஆலோசனை பண்ணும்போது ரூபன் அந்த யோசனைக்கு எதிர்த்து நிற்கிறான். யோசேப்பை தன் சகோதரனுடைய கைக்கு தப்புவித்து அவரை திரும்பவும் யாக்கோபிடத்திற்கு கொண்டு போக வேண்டும் என்பது ரூபனுடைய விருப்பமாய் இருக்கிறது. ரூபன் தன் சகோதரரை நோக்கி, அவனை கொலை செய்ய வேண்டாம், நீங்கள் இரத்தம் சிந்தலாகாது, நீங்கள் அவன் மேல் கை வையாமல் அவனை வனாந்திரத்தில் உள்ள இந்த குழியிலே போட்டுவிடுங்கள் என்று சொல்லுகிறான். ரூபன் இவ்விதமாய் யோசேப்பை தன் சகோதரர்கள் கைக்கு தப்புவிக்கிறான். யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்பை கொலை செய்யும்படி சதி யோசனை பண்ணினாலும் அவர்களால் யோசேப்பை கொலை செய்ய முடியவில்லை. யோசேப்பு இப்போது உயிரோடு இருக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சித்தத்திற்கு விரோதமாக யாராலும் கிரியை செய்ய முடியாது. யோசேப்பின் சகோதரர் அவரை கொலை செய்யும்படி சதி யோசனை பண்ணுகிறார்கள். கர்த்தரோ யோசேப்பின் மூலமாக ஏராளமான ஜனங்கள் பஞ்சகாலத்திலே உயிர் பிழைக்க வேண்டும் என்று சித்தமுள்ளவராக இருக்கிறார்.